தங்க மயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். நாடையே திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது சிஜேபி ப்ரொடெஸ்ட். காக்ரோச் ஜனதா பார்ட்டி என சொல்லி நாட்டில் தலைநகரில் நடந்திருக்கூடிய ப்ரொடெஸ்ட், ஜந்தர் மந்தரில் ஒரு காலத்தில் விவசாயிகள் நடத்திய போராட்டம் அங்குதான், இப்போதும் அங்குதான் நடக்கிறது. அந்த போராட்டம் நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இதில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக மாறி வருகிறது. கோல் போஸ்டுகள் மாறி வருகிறது. அவர்களுக்கு விவாதம் பண்ணவே விருப்பம் இல்லை அப்படின்னு அரசு கூறி வருகிறது. மறுபக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் முன் வந்திருக்கிறது அரசு. அதையெல்லாம் தாண்டி பிரதமர் இன்று ஒரு முக்கிய வாக்குறுதியையும் அளித்திருக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்ற தகவலுடன் நமது ஆசிரியர் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 7 சென்ஸ்ல முதல் விஷயமா காலையிலேயே வந்த விஷயம், உறுதி கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நீட் விஷயத்துல பேப்பர் லீக்ஸ், நீட் மட்டும் இல்லை, எந்த ஒரு பேப்பர் லீக்கா இருந்தாலும் இனி தண்டனைகள் உடனடியாக விரைவாக கிடைக்கும், கடுமையாக கிடைக்கும். இதற்கேற்ப ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். உடனடியாக இதற்கான நீதி கிடைக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், நாடு முழுக்க அமைக்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறார். எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு அறிவிப்பு இது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் இதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நான் சாப்பாடு போடுறேன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் 3 வேளை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இருக்கீங்க, நான் சாப்பாடு போடுறேன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்குதா? அவர்களுடைய நோக்கம் அதுவே இல்லை. பிரதமர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு, ஆமாம் பேப்பர் லீக்ஸ்லாம் ரொம்ப மோசமாக நடக்குப்பா, அதுக்கு நம்ம ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை நான் செப்பரேட்டாக போட்டுறேன். இந்தியா முழுக்க நம்ம எப்படி மகளிர் நீதிமன்றங்கள் விரைவாக இருக்குதோ, தமிழ்நாட்டில் எப்படி 2006-11 திமுக ஆட்சிக்கு எதிராக நில அபகரிப்புக்கு தனியாக ஒரு விரைவு கோர்ட்டு அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தனியாக வச்சாங்களோ, லேண்ட் கிராப்பிங் செல் அப்படின்னு தனியாக வச்சாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணுறோம்னு சொல்லிட்டு பேப்பர் லீக்ஸ்க்கு எதிராக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது மாதிரியான குற்றங்கள் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். இதில் மிஸ்யூவேஷன் நடந்துச்சுன்னா அந்தந்த மாநிலங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றாங்க. பட் இது நீட்டுங்கிறது தேசிய அளவில் இருக்குங்கிறனால தேசிய லெவலில் ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பட் இந்த அறிவிப்புக்கும் இந்த போராட்டத்தை நிறுத்துகிற முயற்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போராட்டத்துடைய நோக்கமே வேற. அவர்களுடைய பாணியிலேயே ட்ரீட் பண்ணாமல் நீங்கள் ஒரு தீர்வு நோக்கி போக முடியாது. இது எஸ்கலேட் ஆகி போயிடக்கூடாது. ஏன்னா இதே ஜந்தர் மந்தரில் இதற்கு முன்னாடி அண்ணா ஹசாரே அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டங்கள் போல, ஆர்ப்பாட்டங்கள் போல உள்ளது அல்ல. இது மறந்துடக்கூடாது. அதுலேயுமே நம்ம பார்த்துருக்குறோம், ஜந்தர் மந்தரில் அண்ணா ஹசாரே தலைமையில், அதாவது ஒரு காம்பவுண்டட் கேட்டட் இடத்துக்குள்ள நடந்த ஆர்ப்பாட்டத்திலேயே காங்கிரஸ் கவர்மெண்ட் தடியடி நடத்தி இரவோடு இரவாக அத்தனை பேரும் கலைத்தது. பெண் வேடமிட்டு சுடிதார் அணிஞ்சிட்டு பாபா ராம்தேவ் எல்லாம் தப்பிச்சு ஓடினாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் இங்கே அந்த ஜந்தர் மந்தருக்குள்ள போராட்டம் நடக்கிற வரைக்கும் போலீஸ் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போல முழு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வந்துகிட்டே இருந்துச்சு பார்த்தோம், பார்சல் வந்துட்டே இருந்துச்சு பார்த்தோம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் கூட்டம் இல்லை. வெள்ளிக்கிழமை நைட்டு சினிமா மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் பயங்கர கூட்டம். திங்கக்கிழமை திரும்பி வேலை போயிடுவாங்கன்னு அப்படியே எல்லாத்தையும் பெரும் அமைதியாக வேடிக்கை பார்த்து எந்த பிரச்சனை. என்னைக்கு அவர்கள் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு நடுரோட்டுக்கு வந்தாங்களோ, இயல்பு வாழ்க்கையை பாதிக்க வந்தாங்களோ, அப்போ தான் அவங்க ஆக்ஷன் இறங்கினாங்க. அது பத்தாது, அது காக்ரோச் பார்ட்டியை காக்ரோச் என்ன செய்வோமோ அதான் கணக்கு. உங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல அது ஹிட் அடிக்காம தவிர வேற எதுவும் கதைக்காகாது. ஏன்னா இதை மாற்றி உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்கள் இதில் மக்கள் முன்னாடி எல்லா விதமாகவும் தோல்வி அடைந்தவர்கள் தமிழ்நாடு உட்பட நம்ம பார்த்துருக்கோம். பிரகாஷ் ராஜ் அங்கே போய் நின்னார். பிரகாஷ் ராஜ் பொலிட்டிக்கலாக எலெக்ஷன்லேயே நின்னார். இன்னைக்கு அமீர் நிற்பார், வெற்றிமாறன் நிற்பார், ரஞ்சித் நிற்பார். இவங்க எல்லாருமே எந்த விதமான ஒரு 5 வருஷமா லாஸ்ட் 5 இயர்ஸா எந்த விதமான சத்தம் காட்டாம இருந்தாங்க. சொல்லப்போனால் இவங்க பக்கமே பிரச்சனை நின்றுச்சு. ஒரு குரல் கொடுக்கல, ஒரு வார்த்தை பேசல, யாருமே கேட்கல. அமீர் அண்ணே என்னைய பார்த்து எப்படி நீங்கள் ஒரு போதைப் பொருள் வழக்கில் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு வரல. அமீர் அண்ணனுக்கு ஆதரவாக மற்ற பெருமக்கள் யாருமே சண்டைக்கு வரல. ஆமாவா இல்லையாங்கிறதே தெரியாமல் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் 5 வருஷம் கப்சிப் தான். இப்போ படக்குன்னு கிளம்பி ஓடி வர்றாங்க. நம்மளால முடியல, மற்றவங்க செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு புதுச்சேரியில் எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்தி நாங்கள் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட போகிறோம்னு சொல்லி மொத்தம் 15 பேர் திரும்ப இந்த எஸ்எஃப்ஐ என்னைக்காவது மக்கள் முன்னாடி நின்று இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய மாற்று கணக்கு தான், வேற ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி ஆள் போட்டு வச்சிருப்பாங்க. இவர் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவில் எங்கேயாவது தனியாக வென்றிருக்கிறாங்களா? மக்கள் இவருடைய பாலிசி தெரியும்ல. இவங்க என்னைக்குமே நீட்டுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. பிஜேபி நீட் வேணும் தானே சொல்லியிருக்கு. இந்தியா முழுக்க நீட் பிஜேபி 3வது முறையாக திரும்ப ஜெயிச்சிருக்கு. இந்தியாவில் எங்கே இவங்க
ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க. அப்ப மக்களுடைய மேண்டேட்டை வாங்க முடியாதவர்கள், பகிரங்கமா சொல்லி ரொம்ப தெளிவாக தோற்கடிக்கப்பட்டவர்கள், மக்களால் வெகு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் வேற வேற ஃபேஸ்ல வந்துகிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சியை ட்ரை பண்ணி பார்ப்போம், கம்யூனிஸ்ட் கட்சியை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆம் ஆத்மியை ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாம் ஃபெயிலியர் மாடல், ஒண்ணுமே கதைக்கால. இப்ப சிஜேபின்னு ஒன்று புதுசாக கூட பார்ப்போம், ஏதாவது புதுசா ஒன்று ஒர்க் ஆகாதான் பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, அது அது எப்படி வந்து இவங்க வெஸ்ட் பங்களாதேஷ்ல வந்து அமெரிக்காவால் ஆதரிக்கப்பட்ட, போஷிக்கப்பட்ட, விருது கொடுக்கப்பட்ட, என்கரேஜ் பண்ணப்பட்ட ஒருத்தர் வந்து படக்குன்னு வந்து அங்கே வந்து மகாத்மா காந்தி உருவெடுத்து வராரோ, அதே மாதிரி 30-40 வருஷமா அவர் போராடிட்டு இருக்காரு. வாங்கிச்சுங்க, அவர் வந்து ஒரு சூழலில் ஆக்டிவிஸ்ட், அவர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவர் தான். அவர் படக்குன்னு டெல்லிக்குள்ள எப்படி என்ட்ரி ஆறா பாருங்க. ஏன்னா அபிஜித் தீபுடைய எந்த ஒரு போராட்டத்துக்கும் எந்த ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கல. போராட்டம்லாம் 4 வருஷம் 7 வருஷம் ஆச்சு அனுப்பிவிட்டாங்க. அப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஃபேஸ் இல்லை போல, நம்மகிட்ட ஒழுங்கா பேச வந்துடல, ஒரிஜினல் பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஒரு ஃபேஸ் தூக்கி போட சொல்லி ட்ரை பண்ணாங்க. அப்போ என்னன்னா, இதற்கு பின்னணியில் இருக்கும், நீங்க எக்ஸ்பிளைன் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம், நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வந்து எப்படி இவர்கள்லாம் நிதி அளிக்கப்படுது, எப்படி வந்து அந்த லிங்க் வந்து ரொம்ப கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆகும், யாருமே மறைக்கல. இன்னும் நீங்க பார்த்துருப்பீங்க, காலிஸ்தான் வந்து ஆதரவு கொடுக்குது, ஜஸ்டிஸ் ஃபார் சிக்ஸ், அவங்க பகிரங்கமா ஆதரவு கொடுக்குறாங்க. நீ இதை இந்தியாவை துண்டு துண்டாக்குறதுக்கான ஏற்பாடை பண்ணு, நாங்க ஒரு 9 கோடி ரூபாய் காசை கொடுக்குறோம் அப்படின்னு டாலர்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர்களுக்கு பின்னணி இருக்கக்கூடிய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்குது. விரைவு கோர்ட் அல்ல அவர்களுடைய பிரச்சனை, நீட் அல்ல அவர்களுடைய பிரச்சனை. அவர்களுடைய பிரச்சனை இந்தியாவுடைய வளர்ச்சி. அதற்கு சாரதியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறவருக்கு இந்தியா வளர்ச்சி தடுக்க முடியாது. அவருக்கு பிறகும் இது வளருங்கிறது எந்த குழப்பம் இல்லை. டேட்டா பார்வை அட்லீஸ்ட் 25 வருஷத்துக்காவது இந்த இன்ஜின் வந்து ஓடக்கூடிய வேகத்தை யாராலும் குறைக்க முடியாது. அது ஹைட்ரஜன் இன்ஜினா இருக்கும், புல்லட் ட்ரெயினா மாறும், ராக்கெட்டா மாறும். 28 வயசு பசங்க இதை மாதிரி ஆர்ப்பாட்டம் போய் நிக்காம, இப்ப பாத்தீங்கன்னா நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள இறங்கி நிக்கிறாங்க. நீங்க இந்த நெட்வொர்க் ஃபுல்லா யார் ஆர்ப்பாட்டம் பண்றா, எங்கெங்க ஆர்ப்பாட்டம் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு புரோட்டோடைப் பேட்டர்ன் தெரியும். இது வந்து புதுசா என்னங்க மாணவர்கள் போராட்டம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப தெளிவா ரொம்ப ஒவ்வொரு பேரும் அட்டன் பண்ணிட்டே இருக்குது. இந்த அத்தனை அட்டம்ப்டையும் மீறி பாஜக வந்து மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. வெகு மக்கள் எது வேணுமோ அதை நோக்கி போயிட்டே இருக்காங்க. நாம இன்னைக்கு பேசிக்கிற தருணத்துல நீட் எக்ஸாம் 2வது ரிவிஷனே முடிஞ்சு ரிசல்ட் வந்து அட்மிஷன் இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது அப்ளிகேஷனுக்கு. ஸோ அவர்கள் வந்து அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காக்ரோச்சுகள் தங்களுடைய காக்ரோச்சுகள் என்ன வேலை செய்யுமோ அது செஞ்சுட்டு இருக்கு. ஸோ பாரத பிரதமர் அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வே இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. 2 தான். ஒன்று தர்மேந்திர பிரதான் தூக்கிட்டேன். நான் சொல்றேன், தர்மேந்திர பிரதானை தூக்குனா கூட சம்மதிக்க மாட்டாங்க அவங்க. தர்மேந்திர பிரதான் தூக்குனா நாளைக்கு நீட் மாறிடுமா? தர்மேந்திர பிரதான் பண்ணா இன்னொரு பிரதான் வந்துட்டு அவர் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பார். அப்ப அவங்க நோக்கம் தர்மேந்திர பிரதானும் அல்ல, நீட்டும் அல்ல, டீஸ்டெபிலைசிங் இந்தியா. அதற்கு வந்து பைலட்டா இருக்கக்கூடிய பாரத பிரதமர். இந்த 2 எப்படியாவது ஒழிக்கணும், அப்படின்னா சரி வரும் அப்படிங்கிறதா இவங்களுடைய டீப் தாட் அது. அதனால இந்த அறிவிப்புக்கு வந்து எந்த ஒரு வேல்யூ நீங்க இருக்கா, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பிடிச்சப்பா நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். நாடு முழுக்க நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. சிஜேபி வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காதான். அப்படி இருக்குன்னா அவங்க சொல்ற இடத்துக்கு வந்து பேசணுமா? யாரு நீங்க? என்ன நீங்க கவுன்சிலரா, நீங்க எம்எல்ஏவா, எம்பியா? மக்களுடைய எந்த சப்போர்ட்டாவது உங்களுக்கு இருக்குதா? உங்களுடைய காமெடியை வச்சுட்டு நீங்க மக்களை வச்சு பண்ணிட்டு இது மக்களுடைய ஆதரவு, மாணவர்களுடைய போராட்டம்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான முயற்சி. பிரதமருடைய இந்த முயற்சி இப்படி ஒரு ட்ரை பண்ணா அது பலன் கொடுக்க போறது இல்லை. இன்னைக்கு பார்க்குறோம், அமித்ஷா அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் பிரதமர் அலுவலக அதிகாரிகளோட பிஎம்ஓ ஆஃபீஸர்ஸ் கூட. ஜிதேந்திர சிங் யார் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ அவரும் இருக்கிறார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறோம், நாளைக்கு வந்து மதியம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் வந்து அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. யூஸ்வலாக புதன்கிழமை மட்டுமே நடக்கூடியது, வெள்ளிக்கிழமை நடக்கிறது. உடனே எல்லாரும் எதிர்பார்ப்பு, ஒரு ஸ்ட்ரிக்டஸ்ட் லா, போக்சோக்கு எப்படி ஆசிஃபா குழந்தைக்கு அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபாலாம் போனதுக்கு அப்புறம் வந்து கத்துவால் நடந்த சம்பவங்கள் போன்றதுக்கு அப்புறம் போக்சோல் எப்படி ஒரு கடுமையான விஷயங்கள் வந்ததோ அது போல ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லா வருமா, இல்ல தர்மேந்திர பிரதானியை நீக்க போறாங்களா, அமைச்சரவையை கூட்டி முடிவு பண்ணி ரீஷஃபில் பண்ண போறாங்களா, அந்த ரீஷஃபில் தள்ளி போயிட்டே இருந்த அமைச்சரவை விரிவாக்கம் ஒரேடியாக நாளை நடைபெறுமா அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் வந்திருக்கல. உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், பாஜக இஸ் எ பார்ட்டி ஆஃப் சர்ப்ரைசஸ். அவர்கள் என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அமைச்சரவை பதவி நீக்கிறதுக்கு அமைச்சரவை கூட்டம் தேவையில்லை. அமைச்சரவை மாற்றத்துக்கு அமைச்சரவை கூட்டம் தேவையில்லை. அமைச்சரவை அப்படிங்கிறதே பிரைம் மினிஸ்டருடைய ப்ரெரோகேட்டிவ்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அவர் யாரை பார்த்து மந்திரியாக்க சொல்றாரோ அவர் எம்பியா இருந்தாலும் ஆக்கிற வேண்டியது ஜனாதிபதியோட வேலை. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் குழப்பமா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரை நம்ம 100 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ அதற்கு ஒரு கேபினட் விஷயமும் இருக்காது. அதுபோக நாம வந்து ஒரு கேரக்டராகவே பாரத பிரதமரை பார்த்துருக்குறோம். நீங்க ஒரு அமைச்சரை குறி வச்சு நீங்க வந்து உங்களுடைய கையை முறுக்கிட்டே ட்ரை பண்ணீங்கன்னா, அது நம்ம ஏற்கனவே பேசின போல அது நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களோ, அல்லது வந்து அஸ்வினி வைஷ்ணவோ, அல்லது இன்னைக்கு தர்மேந்திர பிரதானோ, இல்லாட்டி யாரை எந்த அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னமும்
சேஃப்கார்டு அதிகமாயிட்டே போயிடும். ஒருவேளை அவங்க ஹிட் லிஸ்ட்ல இருந்தாலும் இருந்திருப்பாங்க பிரதமர்கிட்ட. இந்த குரூப்புகள் வந்து போய் நிற்கவும் அவங்க வந்து அதற்காகவே பார்க்க. ஏன்னா பிரதமர் வந்து மிரட்டலுக்கு அஞ்சுறவர் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து ஒன்று சொல்லிட்டீங்கன்னா சரி பாஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க நின்றுவார். அதனால அது வந்து வேற விஷயம். ரெண்டாவது வந்து இதுக்கெல்லாம் தேவையில்லை, அவர் வந்து தனியாகவே செஞ்சு முடியும், கேபினட்டை கூடி டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அது வந்து இந்த நீட்ல ஒரு புதிய தீர்வை நோக்கின விஷயமா இருக்கலாம். நீட்டுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு சமாச்சாரமா இருக்கலாம். விச் மே டர்ன் அரவுண்ட் திங்ஸ். மொத்தமா வந்து வேற ஒரு பக்கம் நம்ம அட்டென்ஷனை வந்து வேற ஒரு பக்கம் இழுக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். அது வந்து இட் கேன் பி எனிதிங். ஸோ நீ நாட் டு பி த சேம் திங். அது வந்து திருப்பி டீலிமிட்டேஷன் பற்றின ஒரு அறிவிப்பு வரலாம், மகளிர் இடஒதுக்கீடு பற்றின ஒரு அறிவிப்பு வரலாம், சென்சஸ் பற்றின ஒரு டெவலப்மெண்ட் வரலாம். ஸோ இட் கேன் பி எனிதிங். அதை வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, இது ஒரு முக்கிய விஷயமாக இருக்க எதிர்க்கட்சிகளுடைய விஷயம். அது வந்து இந்த பக்கத்துல கோர்ட்ல வந்து பால் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பரபரப்பா இருக்கும், எல்லாரும் கலகலகலம் களை இழந்து போய் நிக்கிறாங்களோன்ற விஷயம் இருக்குது. சிஜேபி அப்படின்னு இருக்கிறப்போ மொமெண்டம் இல்லாம இருந்தது. சோனம் மன்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மொமெண்டம் ஏறுது. அவர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அஜித் திப்கே தான் தலைமையில் இருக்காரு. இப்போ ஒரு எதிர்க்கட்சிகளா வந்து ஆதரவு தெரிவிக்கின்றன. குறிப்பா திரு ராகுல் காந்தி தனியா அவர் கூட்டம் நடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த கூட்டத்துக்கு வரவே விருப்பம் இல்ல. அவர் வந்து வரவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்க, ஆதரவு மட்டும் வீடியோல தெரிவிப்பது, ட்வீட்ல தெரிவிப்பது போன்றவெல்லாம் இருந்தது. கெஜ்ரிவால் நேரடியாகவே வந்தார். இதுல ட்விஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, பிரதமர் வீட்டிற்கு முன்னால் போய் திரு ராகுல் காந்தி போராடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே ஆம் ஆத்மியில இருந்து முன்னாள் முதல்வர் ஆதிஷியில இருந்து சஞ்சய் சிங்ல இருந்து எல்லாரும் குதிச்சு ராகுல் காந்தி தான் மோடியோட ஏஜென்ட், அவர் தான் இவர் அனுப்பிய இவரு மொத்தத்தையும் திருப்புறாரு, இந்த விஷயத்தையே டைல்யூட் பண்ணிட்டாரு ராகுல் காந்தின்னு குற்றச்சாட்டு சொல்ல, காங்கிரஸ்ல இருந்து நீங்க தான் யாரு பி டீம்ன்றது தெரியும், நீங்க யாருன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி அடிக்க, ரெண்டு பேர்ல யார் கிளைம் எடுக்கிறதுன்ற போட்டி வந்திருக்கோ அப்படின்ற விஷயம் வந்து நம்ம 2 நாள் முன்னாடி பேசணும் இதே இடத்துல, இதே செவன் சென்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நினைவு இருக்கும். எப்படி ஈழப் பிரச்சனைக்கு ஒரே குரலில் ஒரே கருத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எப்படி ஒரே குரலில் பேசுவது இல்லையோ, அதே போல தான் இது. இது வந்து இவர்களுக்குள்ள சண்டை இல்லை, அவங்களுடைய பாஸ்ட்டை சொல்றாங்க. பாத்தீங்களா அவன் தான் பாருங்க டைவர்ட் பண்ணிட்டான் பாருங்க, நாம வந்து எப்படி சீரியஸா பாருங்க, எல்லா பார்வையும் ஜந்தர் மந்தர்ல இருக்கு பாருங்க, பிரைம் மினிஸ்டர். ஸோ கோல் போஸ்ட்டை மாத்திட்டு போற அவர் தான் அப்படின்னு, நான் தான் வந்து இதை பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச வச்சு மந்திரியை வர வச்சு நான் வந்து வேற ரேஞ்சு கொண்டு போனேன்னு ராகுல் காந்தி ட்ரை பண்ணேன். இல்ல நாங்க பூரா இந்த பக்கம் போய் தனியா போயிட்டு இருக்கேன்னு இந்த பக்கம், உங்க கூட எல்லாம் சேர மாட்டேன் அப்படின்னு டிஎம்கே இந்த பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்களே பத்தி இதே அளவுக்கு ரொம்ப ராசியான சார், நான் இந்த மாதிரி இங்க தான் போராட்டம் பண்ணி நல்லா பிரதமராக இருக்கேன், நீங்க நல்லா இந்த அந்த பக்கம் அவர், இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் குட்டையை குழப்பி கொண்டு போது நீட்டு பிரச்சனைக்காக அல்ல. அவரவர் அவருடைய பாஸ்களுக்கு வந்து நம்ம வந்து நாங்க தான் பெஸ்ட், நீங்க வந்து இப்ப எது என்ன செய்யணுமோ பார்த்து செய்யணுமோ அதை இந்த பக்கமா செஞ்சிருங்க, அந்த பக்கம் கொடுத்தாங்க லயன் ஷேர் எங்களுக்கு தான் அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் கணக்கு கிடையாது. இவர்கள் வந்து அவர்களுக்குள் போட்டி, அந்த போட்டி எதுக்குங்கிறது அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். இதுல இந்த அக்கறை அப்படிங்கிற சமாச்சாரம் கிடையவே கிடையாது. இதுல மாயாவதி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இதுல வந்து அரசுக்கு வந்து நிறைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு வந்து மாணவர்களிடம் பேசுங்க, இது டைலாக் நடத்துங்க, டைலாக் தான் பேச்சுவார்த்தை மட்டும். திரு அண்ணாமலை போலவே திரு அண்ணாமலை இந்த பக்கம் பாதி அப்புறம் அந்த பக்கம் பாதின்னு, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா திருமதி ஹர்சிம்ரத் பாதல் அகாலிதளுடைய எம்பி, அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக கொஸ்டின் பண்றாங்க. என்ன கெஜ்ரிவால் நீங்க அங்க போய் போராடிட்டு இருக்கீங்க, முதல்ல பஞ்சாப்ல தானே வந்து போராடணும், பஞ்சாப்ல ஃபார்மசி எக்ஸாம்ல அப்பேற்பட்ட முறைகேடு, வெறும் வினாத்தாள் இல்லைங்க, 6 பேர் கிட்ட வந்து காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் வாங்கினது இல்லாம எக்ஸாம் பேப்பரே எக்ஸாம் திருத்தி வச்சு அவங்க மார்க் மட்டும் ஆன்சர் ஷீட்டுக்கு மட்டும் நிறைய மார்க் போட்டிருக்காங்க, ப்ளூடூத் யூஸ் பண்ணிருக்காங்க, கேமரால பென்னு வச்சுட்டு வந்திருக்காங்க, இத்தனை முறைகேடு நடந்திருக்கு, நீங்க இங்க போராடாம எங்க போறீங்க, லத்தி சார்ஜ் வர பண்றீங்களா அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க. உள்ளே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதோ, அது உள்ளதான் ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஒரு நோக்கம் இருக்குது, அவரவர் அந்த லைன் ஷேர் எடுக்கணும் அப்படின்ட்டு. பிரச்சனை என்னன்னா, இவர்களுடைய கூட்டணி கட்சியான லாலு பிரசாத் யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதளம் பீகார்ல இருந்தபோது தேர்தல் எப்படி நடந்துச்சு, தேர்வுகள் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், தேர்தலும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அதுல வந்து கூண்டா ராஜ் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா இருந்துங்கிற பார்த்துருக்குறோம். டிஎன் சேஷன் ஒருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் முறைகேடு பற்றி பேசும்போது விளக்கம் சொல்றாரு, ஏர்போர்ட் வாசலில் பேட்டி. தமிழ்நாட்டில் தேர்தல் முறைகேடு நடந்துச்சுன்னா, முறைகேடு நடந்திருக்கு உண்மைதான், பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பீகார் அளவுக்கு இல்லை அப்படின்னாரு. அப்போ பீகார் வந்து எதற்கு உதாரணமாக இருந்துச்சு, எப்போ அப்படிங்கிறது. ஆமாம், இவங்கெல்லாம் பூரா கூட இருந்துக்கிட்டு அவர்லாம் தும்பி சீன் இந்தோ சீனோ பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி பூரா வந்து டிகிரி தோசு பூரா அத்தனை பேரும். இவர்கள் வந்து அப்பெல்லாம் எந்த வார்த்தையும் திறக்கல. உங்களுக்கு தெரியும், பிரியங்கா காந்தி நம்ம போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், பிரியங்கா காந்தி அவர்கள் மேடையில் ராஜஸ்தானுடைய அன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இது ஒரு பேப்பர் லீக்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, ராஜஸ்தானில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிறது ஒரு பெரிய சமஸ்யா தான், ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், கெலாட் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, அது முடியலங்கிறது தெரியும், திரும்ப திரும்ப அது மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குங்கிறது தெரியும், நாங்களும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு
ஒப்புதல் வாக்கணும், கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிரியங்கா காந்தி. அவருடைய பிரதர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, பாஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த மாதிரி பேப்பர் லீக் வந்து நம்ம ஊர் பிரச்சனை இல்லையா, இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கான், அடிக்கடி நடந்துட்டு இருக்கான், நம்மளே நிறைய ட்ரை பண்ணோமா இல்லையா, நானே பேசியிருக்கேன், அது மறந்துட்டேன், நான் இந்த விஜய் படத்தை வர டேலக் மாதிரி தான், ஒரு தடவை நான் பேசிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாருக்குமே நோக்கம் நீட்டு கிடையாது, பேப்பர் லீக் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸோடைய வெல்ஃபேர் கிடையாது, பொலிட்டிசைஸ் பண்றது. நான் ஒரு வேற ஒரு பேட்டில் எளிமையா கேட்டிருந்தேன், இந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான போராட்டம் இன்னைக்கு தீவிரம் அடைஞ்சிருக்க மாதிரியான ஒரு பொசிஷன் பேப்பர் லீக்கான தேர்வுக்கு 3ஆம் தேதி நடக்குது, 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடத்தியிருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நாமளும் சொல்லிட்டே வர்றோம், இந்த பேப்பர் லீக்கை சுலபமா ஏற்றுக்கொள்ள முடியாது, 22 லட்சம் பேர் வாழ்க்கையை நம்ம டேக்கன் கிராண்ட் இதே இடத்துல சொல்லியிருக்கோம், நமக்கு அதுல இருந்து குழப்பம் இல்லை. அன்னைக்கு இந்த போராட்டம் நடத்திருந்தால் உணர்ச்சி பூர்வமா நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு முத நாளும் பார்லிமெண்ட் அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி செய்யறாங்க, எல்லாருக்கும் திடீர்னு எந்திரிச்சு இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா மாதிரி எந்திரிச்சு வந்து நிக்கிறாங்க. அப்படின்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ரீ எக்ஸாம் நடந்து ரீ எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சு ஆளுக்கு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ நடத்துறாங்கன்னா அவருக்கு நோக்கம் நீட் கிடையாது இந்த கவர்மெண்ட். அது வந்து ஒவ்வொரு ட்ரிப்லையும் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். இந்த நீட் மாதிரியான கொஸ்டின் பேப்பர் லீக்கில் தவிர்க்க முடியாது அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் பண்றேன்னு சொல்லி இவர் வந்து ப்ரோஆக்டிவா யோசிக்கிறாரு. அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நம்மளை கன்வின்ஸ் பார்க்க பார்த்தவங்க இவங்க இன்னைக்கு வந்து பிஜேபி ஆட்சி இருக்குன்னோடனே அவங்க வேற ஒரு விஷயம் மாத்தி பேசுறாங்க, எல்லா விஷயத்தையும் போலவே.